السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்று இரவு நாம் இந்த துஆவை ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து நாட்டங்களையும் அவன் நிறைவேற்றி தருகின்றான். மன உறுதியோடு யக்கீனோடு ஓதுவோம். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஹ்ரிபுடைய தொழுகைக்கு பின் அல்லது இஷாவுடைய தொழுகைக்கு பின் இந்த துஆவை அதிகமாக ஓதுங்கள். மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய நாட்டங்கள் நிறைவேற வேண்டுமா? யக்கீனோடு இதனை ஓதுங்கள். குறைந்தது 100 தடவையாவது இதனை ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக நம்முடைய நாட்டங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தருகின்றான். என்ன துஆ என்றால் மிகச்சிறந்த ஒரு துஆ. ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம் என்று வரக்கூடிய இந்த துஆவை யக்கீனோடு ஓதினால் நம்முடைய அனைத்து நாட்டங்களையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக நீக்குகின்றான். நமக்கு சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது, வாழ்க்கையில் கஷ்டங்கள், கவலைகள், துன்பம், பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது இந்த துஆவை அதிகமாக ஓதுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சிறந்ததொரு வாழ்க்கையை நமக்கு இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.